ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்துட்டோம். முதல் படம் வந்து கிடையாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் படம். இதில் எனக்கு ஃபேவரட்ன்றதுனால நான் பழனி வந்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், பழனி முடிச்சுட்டு கரெக்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பழமுதிர் சோலை அதை பார்த்துட்டு, ஏன்னா போகிற வழி பழனிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில தான் இருக்குது. பழமுதிர் சோலை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு மதுரையில் அப்படியே போய் திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே சாமி மலை பார்த்துட்டு கடைசியாக திருத்தணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பிளான் எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படிதான் நான் போக போகிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி போவாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணி நான் போகல. முதல்ல நான் அந்த பிளான் இருக்க மாட்டேன். ஆர்டர் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே இல்லை. நான் இப்படி தான் போகணும் அப்படின்னு நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து இப்படி ஆக்கிட்டேன். இதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி மாட்டேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கரெக்டாக பழமுதிர் சோலை போகிறோம். பழமுதிர் சோலை போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். பழமுதிர் சோலை வந்துட்டோம். பழமுதிர் சோலை போயிட்டு வந்துட்டோம். பழமுதிர் சோலை இப்போ தான் முருகரை பார்த்துட்டு கீழே இறங்குறோம். ஆக்சுவலாக 2 விஷயம் என்னன்னா, பழமுதிர் சோலை நான் பெரிய கோவில்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ரொம்ப கிட்டே போய் பார்த்தோம். இங்கேயும் 100 ரூபா டிக்கெட்டு, 30 ரூபா டிக்கெட்டு, ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வரும்போது இந்த கீழேருந்து மேலே வரும் பார்த்தீங்கன்னா, அழகர் கோயிலேருந்து கீழேருந்து மேலே வர்றது வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பழனியை பார்த்தேன். பழனி பார்த்தோன்னே இப்போ வந்து பழமுதிர் சோலை பார்த்தேன். அடுத்தது வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு திருச்செந்தூர் போக போகிறேன். ஓகேங்களா? ஆனால் இந்த மலையில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நடந்து வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்கள் ஆனால் நடந்து வந்தேன். ஆனால் ரோட்லேயே தான் நம்ம தனியாக படிக்கட்டுலாம் எதுவும் பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லை. மெயின் ரோட்லேயே அப்படியே நடந்து வர வேண்டியதான். சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. பஸ் ஸ்டாப் இங்கே தனியாக இருக்குது. பஸ்ஸும் இருக்குது. பஸ் வந்து எப்படின்னா, நம்ம அழகர் கோயில் வரைக்கும் லோக்கல் பஸ்ஸஸ் இருக்குது. லோக்கல் பஸ்ஸஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து மலைக்கு வரதுக்கு தனியாக பஸ் இருக்குது. பஸ் டிக்கெட் தனியாக எடுக்கணும். அது ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு அங்கேயும் மேலேருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்துன்னு வரீங்கன்னா காருக்குலாம் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மெயினில் செம்ம ஸ்பாட்டு. ஜாலியாக இருக்கலாம். வந்து அப்படியே வந்து கிளைமேட் வந்து ஜில்லுன்னு நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது. முருகரும் செம்ம அழகாக இருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் சந்திப்போம். முதலாம் படை திருப்பரங்குன்றம். நம்ம வந்து 3வது கோயில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முதல் படியான திருப்பரங்குன்றத்துக்கு வந்தோம். உண்மையிலே சொல்கிறோம், நாங்கள் வந்தது 1 மணிக்கெலாம் வந்துட்டோம். 1 மணிக்கெலாம் வந்துட்டு 4 மணிக்கு தான் நடக்கிறதா சொன்னாங்க, கதை தரதா சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணோம். 3:45 போயிட்டோம். அதுக்கே ஒரு 100-150 பேர் வெயிட் பண்ணுறாங்க. செம்ம கூட்டம். செம்ம கூட்டத்தோட நான் ஸ்பெஷல் தரிசனம் தான் பண்ணேன். டக்குன்னு போகிறது தான் போனோம். செம்ம அழகாக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அந்த கல் பெரிய பாறை இல்லையா, அதுலேயே வந்து அப்படியே வடிச்சிருக்காங்க போல. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அழகாக இருப்பாரு. பழமுதிர் சோலையை விட 100 மடங்கு அழகாங்க. சரியான அழகு. முதல் படின்றதுனால மேலே ஏறி தான் போகும். அது கீழே இருந்து மேலே போனது. அது நடுவில் இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. கோயில் சூப்பராக இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. நல்லா இருக்கும். நம்ம அடுத்தது வந்து திருச்செந்தூர் போகிறோம். அடுத்த ஃபேவரட்டான கோயில் இல்லைங்க. 2வது இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். நான் வந்து எப்பயாவது தான் போயிருக்கேன். இப்போதான் ரீசெண்டாக நடுவில் போயிருக்கேன். இதோட 2 வாட்டி போயிருக்கேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு. இப்போ வந்து 3வது வாட்டியாக போகிறேன். செம்ம ஜாலியாக போகிறேன். எப்படியும் ஒரு நைட் 8:30 தான் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கே பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் பார்க்கலான்னு வந்தாங்க பிளான். மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் தான் பார்ப்போம். ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கும். எல்லாரோட ஃபேவரட்டும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். அதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவாங்க. முத ரொம்ப பிடிச்சது வந்து பழனி தான். அது அசைக்கவும் முடியாது. பயங்கரமாக இருக்கும். நம்ம திருச்செந்தூரில் சந்திப்போம். நன்றி. நம்ம வந்து 4வது கோயிலான திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். என் கணக்குப்படி 4வது கோயில், முருகர் கணக்குப்படி 3ஆம் படை, 3ஆம் படையா 2ஆம் படை நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு தரிசனம். ஆனால் செம கூட்டாங்க.
சூப்பரா தரிசனம் பார்த்துட்டு திருச்செந்தூர் முருகர் பார்த்துட்டு அடுத்தது சாமி மலை கிளம்பியாச்சு. காலையில ஒரு 5:30 மணிக்கு போனோம். ஆனால் 3 மணிக்கு பிளான் பண்ணி 5:30 மணிக்கு தான் போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சாமி சூப்பராக பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அந்த அலங்காரம் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரில் சுற்றி ஒரு மைல் தான் சுற்றி சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு கடலுக்கு போயிட்டு கடலில் கால் வச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. அன்னதானம் சாப்பிட்டோம். ரொம்ப காலைல சூப்பராக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டு அடுத்து சாமி மலைக்கு போய் சாமி மலையை சந்திப்போம். ஃபைனலாக வந்து நம்ம சாமி மலை கிட்ட வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முருகனோட 5ஆம் படையான சாமி மலைக்கு வந்துருக்கோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். வாங்க கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். 5ஆம் படையா? ஃபைனலா நம்ம வந்து 4ஆம் படையான சாமி மலையை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது 5ஆம் படையான திருத்தணிக்கு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இங்கேருந்து திருத்தணி போனோம் சாமி மலையில. ஏன் திருத்தணி 5ஆம் படைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக முடிக்க போகிறோம். நாங்கள் 5 முடிச்சிட்டோம். 5ல் இப்போ கடைசி வந்து திருத்தணி மலை 6வது படியாக நாங்கள் திருத்தணியாக மாற்றிட்டோம். ஸோ நம்ம திருத்தணியில் சந்திப்போம். எப்படி நம்ம போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம்னா நைட்டுக்குள்ளே போயிடுவோம். பட் ஆனால் காலைல தான் சாமி முடியும். நாளைக்கு அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. சாமி மலையில் பெரிய செலவாகும். கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பயங்கரமாக பெரிய செலவாக இருக்கும். சாமியாக வச்சு எல்லாமே டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லா சாமியுமே நான் ரொம்ப வெயிட்லாம் பண்ணல. கூட்டமாகவும் அந்தளவுக்கு இல்லை. சரி, ஒரு வழியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 6ஆம் படை போய் பார்க்க போகிறோம். ஈகராக வெயிட் பண்ணுற திருத்தணி மலைக்கு. வாங்க நம்ம திருத்தணி மலையில் சந்திப்போம். புரியல. வந்து 5ஆம் படையான முடிச்சிட்டோம். இன்னைக்கு டே 4லயே முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம முடிச்சிருந்தா டே 3லயே முடிச்சிருக்கலாம். ஆனால் நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் டிராஃபிக்ல மாட்டோம்ல. விடிகாலம் 2 மணிக்கு தான் திருத்தணி வந்தோம். எங்களுக்கு 6வது படைனா 6 கோயிலும் முடிச்சிட்டோம். இது 6வது கோயிலே சூப்பராக முடிஞ்சிட்டோம். செம்ம ஜேர்னி. 4 நாளும் சூப்பராக போச்சு. அப்படியே அடுத்தடுத்து எல்லா சாமியும் டக்குன்னு பார்த்தோம். திருத்தணியும் நல்லா இருந்துச்சு. திருத்தணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி கிட்டே பார்த்தோம். இருக்கிறதுலே எனக்கு வந்து பழனியும் திருச்செந்தூர் மட்டும்தான் செம்ம கூட்டமா இருந்துச்சு. மீதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே மூவபிள் கூட்டம் தான். நார்மலா அப்படியே பார்த்துட்டு போவோம். விசாரிச்சாலும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு வேளை வெற்றிகரமாக நம்ம 6 படையும் பார்த்துட்டோம். செமையாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நடுவில் சென்னையில் சின்ன வேலை இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படி போகிறோம். 6 படையும் சூப்பராக பார்த்துட்டோம். நீங்களும் 6 படையும் போய் பாருங்க. லைஃப்ல சூப்பராக இருக்கும். இல்லை அந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அந்த 6 படையும் முருகன் சாப்பிடும் வாழ்த்துக்களும் அருளும் புரிவார் என்று இதோட இந்த உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வீட்டுக்கு போறேன்.